வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது இட்லி மாவு போண்டா. இது எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடி செய்வோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வானலில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடு ஏறட்டும். இட்லி மாவு 2 கப்பு. இட்லி மாவு கெட்டியாக தான் எனது இருக்குது. அப்படி உங்களுக்கு தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் அரிசி மாவு கொஞ்சம் கலந்துக்கலாம். நான் அரிசி மாவு கலக்கலை. அது கூட கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுங்க, இஞ்சி ஒரு துண்டு, பச்சை மிளகாய் ஒரு 5, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குங்க, புதினா ஒரு கைப்பிடி, வெங்காயம் 1 கப்பு, கேரட் 1 கப்பு, பெருங்காயம் ஒரு சிட்டிகை, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண மாவில் உப்பு உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க. நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சூடான எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. அடுத்து எண்ணெய் சூடாயிடுச்சு. சின்ன சின்ன போண்டாவாக போட்டு எடுத்துக்குங்க. இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்லாம். இந்த போண்டாவில் பாருங்கள், எண்ணெயே இழுக்கலை, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாஃப்டான போண்டா தயார்.